ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க குமரன் பேசுறேன். இது பெரிதினும் பெரிதிகள். சாலையில் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தில் கோடுகள் போடப்பட்டிருக்கும். அதுபோல சில கோடுகள் நீளமாகவும் சில கோடுகள் சிறிய அளவிலும் போடப்பட்டிருக்கும். சாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதற்குத்தான் இந்த கோடுகள் போடப்படுகின்றன. மேலும் நாம் சாலையில் எப்படி செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதற்காகவும் இந்த கோடுகள் போடப்படுகின்றன. சாலையின் நடுவே எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் நீளமான வெள்ளை கோடு போடப்பட்டிருந்தால் அந்த சாலையில் வேகமாக செல்லக்கூடாது. அதே போல அந்த சாலையில் முன்னால் செல்லும் வாகனத்தை முந்தி செல்லக்கூடாது என்று அர்த்தம். அதே போல் சாலையில் வெள்ளை கோடுகள் இடைவெளி விட்டு போடப்பட்டிருந்தால் இடதுபுறமாக செல்லும் வாகன ஓட்டிகள் முன்னால் செல்லும் வாகனங்களை வலதுபுறம் கவனத்துடன் முந்தி செல்லலாம் என்று அர்த்தம். அதே போல அந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் இடைவெளி விட்டு செல்ல வேண்டும் என்று அர்த்தம். சாலையின் நடுவில் ஒரு நீளமான மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் அது வெளிச்சம் குறைவான பகுதி என்றும் அதில் வேகமாக செல்லக்கூடாது என்றும் அர்த்தம். அதே நேரம் அவசரம் என்றால் மட்டும் முன்னால் செல்லும் வாகனத்தை பாதுகாப்பாக முந்தி செல்லலாம் என்று அர்த்தம். அதுபோல சாலையின் நடுவில் இரண்டு நீளமான மஞ்சள் கோடுகள் போடப்பட்டு இருந்தால் அது ஆபத்தான பகுதி என்று அர்த்தம். அந்த சாலையில் முன்னால் செல்லும் வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது என்பதை கூறுவதற்காகத்தான் இரண்டு நீளமான மஞ்சள் கோடுகள் போடப்படுகின்றன. இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.